தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சவுக்கு சங்கருங்கிற ஒரு புரோக்கர் சங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவன் அண்ணனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறான், ஒரு சின்ன பையன். அதுக்கு இவரெல்லாம் சீரியஸான அரசியல்வாதியை எடுத்துக்க முடியாது, இவர் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடே, எங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பு அரசியல்வாதி மாதிரியே தெரியுது. இந்த இனத்தை பற்றி, இந்த மொழியை பற்றி பேசுகிற எங்களை சிரிப்பு அரசியல்வாதின்னு சொல்றியடா நீ? சீரியஸாக எடுத்துக்கூடாதுங்க. இப்போ இல்லை, எப்பயுமே அவர் வெல்ல முடியாது அப்படிங்க. ஏய், ஒரு நாளைக்கு வெல்லும்டா. உன்ன மாதிரி இப்போ புரோக்கர் சங்கருக்கு கறியை பூசும்டா மூஞ்சலை. நாம் தமிழருங்கிறது கட்சி இல்லைடா, அது ஒரு இனத்தோட பேருடா. நீ பேசும்போது உன் முன்னாடி உட்காந்து கேட்குறானுங்க பாரு, அவனுங்களும் தமிழன் தான் அப்படிங்கிறத நீ மனசில் வச்சுக்க. நீ வேணா தமிழனுக்கும் வேறு மொழிக்காரனுக்கும் கூட பிறந்திருக்கலாம், ஆனால் எதில் உட்காந்துருக்கிறானுங்க பாரு, அவனுங்களாம் தமிழனுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அவனுங்களுக்கு புரிதல் வரும். புரிதல் வரும்போது உன்ன மாதிரி புரோக்கர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பதிலடி சொல்லுவான். நீ என்றைக்கெல்லாம் யாருக்கிட்ட நியாயம் பார்த்துருக்குற? முதல்ல திமுக ஆட்சி அமைக்கணும்னு திமுகவுக்கு ஒத்துவதுனேன். அப்புறம் இப்போ அண்ணா திமுக வந்துட்டேன். அண்ணா திமுகவுக்கு போய் ஒத்துவதி அவங்கள்ட்ட 10 சம்பாரிச்சு பிச்சை எடுத்து வாழ்ந்தேன். இப்போ விஜய்க்கு ஆதரவாக போயிட்டு விஜய்கிட்ட எவ்வளோ பிச்சை எடுத்து யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டியது. ஏண்டா, நீதான் வந்து இந்த இனத்தில் பிறந்தியா இல்லை எங்கேருந்து வந்தனே தெரியறா நாயே பாரதேசி. நன்றி கெட்டவங்க அண்ணன் இவனெல்லாம் வந்து ஒரு நாள் குண்டாசில் தூக்கி உள்ளே போட போது இவனுக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்தாரு. உனக்கு எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை செஞ்சதில் அடுத்த செகண்டே மறந்து போகிற பாடுறா நீலாம். ஒரு நாள் உனக்குலாம் முகத்தில் கறி போச்சுற மாதிரியே நாங்கள் முன்னேறி காட்டுவோம்டா, வென்று காட்டுவோம்டா. தமிழர்னா யார், தமிழ் தாய்னா என்ன அப்படின்லாம் உனக்கு என்னடா தெரியும்? நாட்டில் தமிழ் இல்லைடா, தமிழ் போர்டு இல்லைடா. போர்டில் பார்த்தா கடைகளில் தமிழ் தெருவில் தமிழ் இல்லைடா, கடையில் போர்டு இல்லை, எதுவுமே இல்லைடா. நாட்களில் தமிழ் இல்லைடா, மனுஷனுடைய நாட்களில் தமிழ் இல்லை, ஒரு வீட்டில் தமிழ் இல்லை, எங்கேயுமே தமிழ் இல்லைடா. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து பாதி ஆங்கிலமும் பாதி தமிழ் தாண்டா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாய் பேசுதுங்க அண்ணனை பார்த்து, இந்த நாய் பேசுது அண்ணனை பார்த்து. ஏடா நாயே, உனக்கு என்ன தெரியும்? ஏடா, நீ 4 ஊரில் பிச்சை எடுத்து வாங்கிருங்க, நீயே எப்படி பேசுனா? தலைவரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒத்தை கொள்கையோடு இருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான், அவருக்கு நீ கால் தூசிக்காவியாடா? நீலாம் அவரை பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டியாடா நீ? எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், அவங்களே எங்கள் அண்ணனை பற்றி எதுவுமே இந்த அளவுக்கு பெரிய ஒரு கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கடா. அவருடைய கேள்வி ஒன்று நெருப்பு மாதிரி, அந்த நெருப்பை மாதிரி கேட்குற கேள்விக்கு நீ பதில் சிரிப்பு மாதிரி, சிரிப்பு அரசியல்வாதின்னு சொல்லியிருக்கிறீ. நீ ஒன்றை மாட்ட புரோகிரசங்கிற இருக்கிற வரைக்கும் தானே அந்த நாடு இப்படி இருக்குது. ஒருத்தனோட பாருங்க, சில கூட்டம் தற்கொலை கூட்டம், சில கூட்டம் புரோக்கர் கூட்டம், சில கூட்டம் குடிகார கூட்டம், சில கூட்டம் வந்து என்ன நடக்குது ஊரில் அப்படின்னு தெரியல. வந்தோமா, வேலை செஞ்சோமா, பொழுது போச்சா, சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இன்னொரு கூட்டம், சில கூட்டம். அந்த மாதிரி மத்தியில் எங்களை மாதிரி 1-2 பிள்ளைங்க எழுந்து வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் விதைச்சி மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்தி அதுலேயும் 1-2 சோரம் போன, வீரம் போன, விளங்காமல் போன இந்த தமிழ் மக்கள் மனசில் எங்களுடைய நான் தமிழர்னா யார், வீரம்னா என்ன, உங்களுடைய ஆதி என்ன, அந்தம் என்ன, அப்படிலாம் நாங்கள் சொல்லி இந்த புரிதலை ஏற்படுத்தி இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். இந்த புரோக்கர் சங்கு எங்களுடைய சீமான அண்ணனை பார்த்து இவரெல்லாம் அரசியலை செய்து வாய்ப்பில்லை, அவர் சிரிப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த நாய் ஏன்னா நாயை இன்னும் நல்லா இருக்க மாட்டா நாயை, உன் வீட்டில் மலத்தை கலந்து ஊற்றினாடா நாயை, உன் வாயில் ஊற்றிருக்கும்டா நாயை. ஏன்னா நாயை, அப்போ உன் வீட்டில் மலத்தை கலந்து ஊற்ற வரான், அப்போ நீ வந்து ஒரு உங்கள் அம்மாவோட பெத்த தாயை விட்டுட்டு நீ ஓடி போட்ட நாயை, அம்மாவை விட்டு நீ ஓடின நாய் பேசுகிற பேச்சு. ஏன்னா நாயை பாருங்க மக்களா, உங்களுடைய உறவுகள் நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு மனுஷன் புத்தி கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி புரோக்கருங்களாம் வந்து மூளையை குழப்புவானுங்க, மக்களை மைண்டை மாற்றுவானுங்க. நீங்கள்லாம் ஒரே மைண்டில் இருக்கணும் மக்களா. இதை பார்க்குறவங்க இந்த புரோக்கர் சங்கரை கழுவி ஊற்றுங்க. அண்ணன் சீமான் எப்பொழுதுமே ஒன்று சொல்கிற மக்களா, அவர் மட்டும் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா
இந்நேரம் ஒரு எந்த அதிமுகவோட திமுகவுடைய எந்த கட்சியோடைய கூட்டணி வச்சு 10,000 கோடி ரூபாய் வாங்கி 10 சீட்டு வாங்கி பெரிய கோடீஸ்வரனை வாழ்ந்துருக்கான். அவங்கள வாழ்ந்துருப்பாரு. அப்படிலாம் எதுக்குமே சோரம் போவாத எங்கள் அண்ணன் இந்த நாயை பேசுது. ஏடா எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியாதாடா நாயே. நீ வந்து அடுத்த கட்சிக்காரங்கிட்ட இந்த விஜய் பசங்கிட்ட இந்த புரோக்கருங்கிட்ட எவனுக்கிட்ட நீ ஒரு புரோக்கரு இந்த விஜய் பையன்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஆதவரத்தின கிட்ட காசு வாங்கிட்டு நீ வந்து பேசுகிற என்ன நாயே. இதுக்கு ஒரு யூடியூப்பு நீ ஒரு ஃபங்க்ஷனு நீ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் எங்கள் அண்ணனை பேசிக்கிட்டா நாயே நாயே. ஏன்னா ஏடா பொம்பளை போக நாயே உங்கள்தானா அவனுக்கு மரியாதை நாயே. ஏடா எத்தனை போய் அண்ணனை சந்தித்து அங்கே உனக்காக ப்ரெஸ் மீட் நடத்துகிற நாயே. அப்போ தெரியல அவங்க சிரிப்பு அரசியல்வாதின்னு. ஏன்னா நாயே நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது உனக்காக ஆதரவு கொடுத்தாரு நாயே. அப்போ உனக்கு தெரியலையா நாயே அவர் வந்து அரசியல் சிரிப்பு அரசியல் நாயே. அப்போ போய் உட்காந்துருந்து நீ எதுக்காக உட்காந்துருந்த நாயே நாயே. பாரதேசி இந்த மாதிரி பரதேசிங்களாம் நாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நாடு திருந்தலை. எந்த அரசியல்வாதியும் திருந்த மாட்டான். ஏன்னு கேட்டால் இவனை மாதிரி புரோக்கருங்க சொல்கிறது நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி புரோக்கருங்க ஓரளவுக்கு நாங்களே கூட போகலாம். ஆனால் தட்டி கேட்க மாட்டானுங்க. காசு கொடுத்தா வாங்கிட்டு வாழாடிட்டு தெரியவானுங்க. அப்படி உள்ள புரோக்கர் நாய்ங்க அவனுங்க. இந்த மாதிரி நாய்ங்களை வச்சுக்கிட்டு நாட்டில் எப்படி புரிதலை ஏற்படுத்துறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதுலேயும் இந்த நாய்ங்களாம் பேசுனா இந்த மாதிரி நாய்ங்களாம் இந்த மேலே கிட்ட சேர்த்தக்கூடாது அண்ணன். நான் வந்து அண்ணனுக்கு வைக்கிற ஒரே வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி புரோக்கருங்களை கண்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதோ எதுவும் வச்சுக்காதீங்க அண்ணன். அதனால் அவங்க மப்பையும் நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் அவனை இந்த நாய் எப்படியும் திரும்பி போயிட்டு தான் நான் இப்போ காசு கொடுக்குற பக்கம் பேசுவானே. நன்றி, வணக்கம்.